வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே எல்லாருக்கும் என்ன தோணும்? காப்பி குடிக்கணும்னு தானே. எனக்கும் அப்படி தான் தோணும். ஆனால் 2 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக செடிக்கு தண்ணி ஊற்றிடணும். ஏன்னா இப்போ வெயில் காலம் வந்துடுச்சு. நம்ம பாட்டுக்கு சரி ஒரு நாள் கழித்து விடலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, செடி காஞ்சி போயிடும். அப்புறம் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது எந்த பிரயோஜனமும் இருக்காது. அதனால் அந்த தண்ணி விடுற வேலையில் மட்டும் சோம்பேறித்தனமாகவே இருக்கக்கூடாது. ஏன்னா வேறு சோர்ஸ் கிடையாது. மழை இருந்ததுன்னா, மழை பெஞ்சதுன்னா மழையில் தண்ணி கிடச்சிரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வின்டர்லேருந்து சம்மருக்கு போயிட்டுருக்கறனால மழையும் இனிமேல் சான்சஸ் கம்மி தான். இது வந்ததுக்கப்புறம் தான் இப்போ கோடை மழை ஏப்ரல் மேல வேணால் பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபுல்லாக நம்ம தண்ணி விட்டுடணும். உடனே அந்த வேலையை தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு துணைக்கு 2 பேர் நிற்பாங்க, டாமும் ஜெரியும். இங்கேயும் எங்கேயும் ஓடிட்டுருப்பானுங்க. அவங்களுக்கு நான் கூட இருக்கணும். அவனுங்க மாடியில் இருக்கும்போது நானும் இருக்கணும், இல்லை யாராவது இருக்கணும், அண்ணா இருக்கணும், யாராவது ஒருத்தவங்க இருக்கணும். இருந்தால் தான் அவனுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். அது மாதிரி செடிக்கு தண்ணி ஊற்றும்போது எப்பயுமே கீழே அந்த ட்ரைன் ஹோல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது வழியாக தண்ணி வர அளவுக்கு போடணும். இல்லைன்னா தண்ணி வேருக்கெல்லாம் கிடைக்காது. செடியும் நல்லா க்ரோத் ஆகாது. ஒரு பக்கம் செடிக்கு தண்ணி, ஒரு பக்கம் கரெக்ட் டைமில் உரம், இல்லைன்னா அரிசி வாஷ் பண்ண தண்ணி, காய்கறி வேஸ்ட்டு, அந்த மாதிரி. எங்கள் வீட்டிலேருந்து வெளியில் போகிற ஒரே ஒரு இது என்னென்னா கேரி பேக்ஸ் மட்டும்தான். மற்றபடி காய் வேஸ்ட்டோ, அரிசி வாஷ் பண்ண தண்ணியோ, கேரட் தோல், அது இது எதுவாக இருந்தாலும் செடிக்கே போட்டுருவேன் நான். சில சமயம் மாடிக்கு வரத்துக்கு டைம் இருக்காது, வேலைக்கு கிளம்பணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், அரிசி வாஷ் பண்ண தண்ணி ஒரு குடத்துல சேவ் பண்ணிட்டு வரேன்ல, அதிலே போட்டு வச்சுடுவேன். அந்த சத்தெல்லாம் அதில் இறங்கட்டும்ன்ட்டு. சண்டே எந்தெந்த செடியெல்லாம் கொஞ்சம் பெரிய செடியோ, எதெல்லாம் டல்லாக இருக்கோ, இன்னும் பூக்களையோ, அந்த மாதிரி செடிக்கு அந்த தண்ணியை கொடுப்பேன். இந்த மாதிரி ரொட்டேஷனில் கொடுப்பேன் அந்த தண்ணியை. பெரிய பெரிய மரம் ஒரு மாதிரி இருக்கிற டைப் செடிக்கெலாம் நிறையா கொடுப்பேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், அதில் காய்க்கணும்ல, வேர் அதிகம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி விடணும். அந்த அரிசி வாஷ் பண்ண தண்ணியில் நிறைய சத்து இருக்கும். அது மாடெல்லாம் அது தானே குடிக்குது, கழநீருன்னு. அதுக்கு எப்படி சத்து கிடைக்குதோ அதே மாதிரி இது புளிக்க வச்சு கொடுக்கறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது. நிறைய குட் பாக்டீரியாலாம் அதில் உருவாகிருக்கும். செடி வளர்கிறதுக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள், யாரால முடியுமோ. கொஞ்சம் யோசிக்காமல் அந்த அரிசி வாஷ் பண்ண தண்ணியை செடிக்கு விடுங்க, வேஸ்ட் பண்ணாமல். அப்போ செடியோட க்ரோத்தை நீங்கள் விசிபிளாக பார்ப்பீங்க. அந்த மாதிரி எப்பயுமே யோசிக்காமல் டைமுக்கு செடிக்கு தண்ணி கொடுங்க, உரம் கொடுங்க. அப்புறம் இங்கே என்ன நடக்கும்னா, அந்த டாமும் செடியும் பேசாமல் தான் இருப்பானுங்க. இந்த குரங்கு இருக்குது பார்த்தீங்களா, மங்களூஸ் வந்துச்சுன்னா தான் எதையாவது காய்கறியெல்லாம் பிச்சு போட்டிருப்பானுங்க. என்னமோ தெரில, ஒரு வாரமாக 10 நாளாக ஆளை காணும் இவனுங்களையும். கத்திரிக்காயெல்லாம் அப்படியே தான் இருக்குது. இல்லைன்னா ஒரு கத்திரிக்காய் விட மாட்டானுங்க. கத்திரிக்காய் செடியில் அவ்வளோ கத்திரிக்காய் இருக்குது, ஆளை காணும். வேறு எங்கேயோ சாப்பாடு கத்திரிச்சு போல இருக்குது. அதே மாதிரி இந்த ஹெர்பல் ஆயில் செய்ய முடிஞ்சவங்க செஞ்சுக்கலாம். செய்ய முடியாதவங்க ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்கினவங்களோட ரிவ்யூவெலாம் நான் போஸ்ட் பண்ணுவேன். இதில் நம்ம யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணுவேன், நீங்களே பாருங்கள். ஓகே அப்படின்றவங்க அந்த மெசேஜ் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஆயில் வேணுன்றவங்க. ஆயில் நல்லா தான் இருக்குது, யூஸ் பண்ணவங்களோட ரிவ்யூலாம் இருக்குது. நல்ல முடி வளரும், டேண்ட்ரஃப் குறைஞ்சிடும், நல்ல ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகும், தூக்கம் நல்லா வரும், மைண்டு எப்பயுமே ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும்.
நானும் அந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். நைட்டு நல்லா தூக்கம் வருது. ஹேர் க்ரோத் நல்லா இருக்குது. முன்னாடியெலாம் எனக்கு நிறைய முடி கொட்டியிருக்கும் ஃப்ரண்ட்டெல்லாம். இப்போ அதெல்லாம் நல்லா க்ரோத் ஆகிருக்கு. முடி மண்டையில் கை வச்சாலே போன்ஸ்லாம் தெரியும். இப்போ அந்த மாதிரியெல்லாம் இல்லை, நிறைய க்ரோத் ஆகிருக்கு.